நைரோபில எப்படி எந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் வந்து நம்ம விசிட் பண்றது, டாக்குமெண்ட்ஸ்லாம் இப்போ நம்ம இந்தியா ஃப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும், அண்ட் நமக்கு வந்து மெய்டு நானிஸ் இந்த மாதிரி. ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜென்சஸ் டைரி. இன்றைக்கி என்னோட செகண்ட் ட்ரைமஸ்டர் டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த டே இன் மை லைஃப்பில் நான் என்னெல்லாம் ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சிம்டம்ஸ், டிஸ்கம்ஃபர்ட், இங்கே நைரோபியில் நம்மளோட ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ் எப்படி இருக்கும், நம்ம இந்தியா ஃப்ளை பண்ண போகிறோம்னாக்கா என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம கேரி பண்ணுற மாதிரி இருக்கும்ன்ட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரியே நம்ம வீட்டிலே இருந்தாலும் ஒரு பேசிக் ஸ்கின் கேருங்கிறது ரொம்பவே முக்கியம், எஸ்பெஷலி இன் அ ப்ரெக்னென்சி பீரியட். ஸோ பேசிக்காக வந்து நம்மளோட கிளென்சிங், மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் மட்டுமே நீங்கள் எவ்ரிடே நீங்கள் பண்ணும்போதே உங்களோட ஸ்கின்னில் நிறைய சேஞ்சஸும் தெரியும். நம்ம நார்மல் டைம்லேயே வாட்டர் இன்டேக் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக இருக்கும். பட் இந்த ப்ரெக்னென்சி டைமில் இன்னுமே எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வாட்டர் இன்டேக் வந்து எப்போதுமே எடுத்துகிட்டே இருக்கணும். ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்து உங்களுக்குன்னு ஒரு பாட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா ஈஸியாகவும் இருக்கும். அண்ட் இந்த ப்ரெக்னென்சி பீரியடில் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் அண்ட் நமக்கு ரொம்ப பிடிச்சதும் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் இன்றைக்கி என்னோடய ஃபேவரட் ஃபிஷ் கிரேவி அண்ட் ஃபிஷ் ஃப்ரை தான். ஸோ இந்த ரெசிபியை நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். டெஃபினட்டாக மறக்காமல் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹாய், இப்போ நான் என்னோட செகண்ட் ட்ரைமஸ்டரோட சிம்டம்ஸ், டிஸ்கம்ஃபர்ட் அண்ட் நைரோபியில் எப்படி எந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் வந்து நம்ம விசிட் பண்ணுறது அண்ட் என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் இப்போ நம்ம இந்தியா ஃப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அண்ட் எப்படி வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகலாம் அண்ட் என்னென்ன எசென்ஷியல்ஸ்லாம் தேவை, ஸோ இது எல்லாமே வந்து இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் இது வந்து யாருக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட சிம்டம்ஸ். ஸோ என்னோட சிம்டம்ஸ் வந்து இது என்னோட செகண்ட் ப்ரெக்னென்சி. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சிக்கும் செகண்ட் ப்ரெக்னென்சிக்குமே எனக்கு நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் பார்த்தீங்கன்னா மார்னிங் சிக்னஸ் ரொம்பவே பீக்காக இருந்துச்சு. பட் செகண்ட் ட்ரைமஸ்டரில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து எனக்கு மார்னிங் சிக்னஸ் சுத்தமாகவே இல்லை, பை காட்ஸ் கிரேஸ். அண்ட் இங்கே நைரோபியில் நமக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்கா, நமக்கு வந்து மெய்டு, நானிஸ் இந்த மாதிரி ஆட்கள் வந்து நமக்கு ஈஸியாக கிடைப்பாங்க. ஸோ அப்படி வந்து கிடைக்கும்போது நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. பிகாஸ் வந்து நம்மளால அந்த டைம்ல வந்து நம்மளும் தனியாக இருக்கும்போது நம்மளால வந்து ஒர்க் அப்படிலாம் வந்து ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கெல்லாம் வந்து நம்மளால அவ்வளோவா பார்க்க முடியாது. ஸோ அந்த டைம்ல இங்கே வந்து ஈஸியாக உங்களுக்கு கிடைப்பாங்க, நீங்கள் வந்து ஹையர் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்பவே கன்வீனியன்ட்டாகவும் இருக்கும். ஸோ செகண்ட் வந்து என்னோட சிம்டம்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து லெக் கிராம்ப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் எனக்கு அவ்வளோ இல்லை, பட் இந்த தடவை வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்துச்சு. அண்ட் தென் நான் எப்படி மேனேஜ் பண்ணேன்னாக்கா வந்து ஸோ நம்ம வந்து மார்னிங்கே வந்து ஓரளவு எல்லாமே ஒரு ஒர்க் முடிச்சுட்டு ரொம்ப நேரம் நிற்காம நம்ம முடிஞ்ச வரைக்கும் உட்கார்ந்து எவ்வளவு தூரம் பாக்குறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு வந்து குட்டா இருக்கும். ஸோ நமக்கு எவ்வளவு கம்ஃபர்டபுளா நம்ம வந்து பாத்துக்கிறோமோ அப்படிதான் வந்து நம்மளால இன்னுமே வந்து நல்லா ஒர்க் பண்ண முடியும். அண்ட் கூட ஹெல்ப்புக்கு வச்சுக்கும் போது இன்னுமே நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பெரிய டிஸ்கம்ஃபர்ட் இல்லை ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியை கம்பேர் பண்ணும்போது. ஸோ ஹோப்ஃபுல்லி பை காட்ஸ் கிரேஸ் வந்து நமக்கு ஓகேவா தான் இருந்துச்சு அண்ட் மேனேஜபிளாகவும் இருந்துச்சு. அண்ட் தென் இப்போ நெக்ஸ்ட் நான் வந்து இங்கே உள்ள ஹாஸ்பிட்டல் விசிட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, நீங்கள் உங்களுக்கு வந்து நிறைய இந்தியன் டாக்டர்ஸ் இருப்பாங்க, நல்ல நல்ல ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்கும். ஸோ ஹாஸ்பிட்டல்ஸை பற்றி நீங்கள் வந்து பயப்படவே வேண்டாம். அண்ட் நீங்கள் இன்னொன்று இந்தியாவிலேயே வந்து நீங்கள் டெலிவரி பார்க்குறீங்க அப்படின்னாக்கா அங்கே எந்த டாக்டர் நீங்கள் வந்து பார்க்குறீங்களோ அவங்கள்ட்டையும் ஒரு சஜஷன்ஸ் வந்து அப்பப்போ நீங்கள் கேட்டுக்கிறது நல்லது. ஸோ ஏன்னா வந்து இப்போ அங்கே என்ன ப்ரொசீஜர்ஸ்
போயிட்டு இருக்கோ அதை வந்து நம்ம ஜஸ்ட் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்க என்ன தேவை இருக்கோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து 5th மந்த் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் ஒரு வேக்சின் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வேக்சின்ஸ் வந்து நம்ம இங்க வந்து எடுக்கணும் அப்படின்னா நம்மளோட டாக்டர்கிட்டையும் நம்ம வந்து கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த அங்கேயும் வந்து உங்களோட டாக்டர்ஸோட கன்சல்ட் பண்ணிட்டு இங்கேயும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். பிகாஸ் வந்து இங்கேருந்து போகும்போது உங்களுக்கு வந்து ஃபிட் டு ஃப்ளை அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ தட் அது வந்து கம்பல்சரி வாங்கணும். பிகாஸ் வந்து அப்போதான் நீங்க ஃப்ளை பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா வந்து ஏர்போர்ட்ல கண்டிப்பா வந்து உங்களுக்கு செக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ஸோ அந்த டைம் நீங்க சப்மிட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அலோவ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க கேரி பண்ணிக்கிறது ரொம்பவே நல்ல டாக்குமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா நம்ம வந்து கேரி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பிரெக்னன்சி எசென்ஷியல்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் வந்து எடுத்துட்டு போகணும் அப்படின்னு தெரியல அப்படின்னாக்கா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோல நான் வந்து என்னென்ன டிராவல் எசென்ஷியல்ஸ், ஸோ என்ன மாதிரி வந்து நீங்க ப்ரிகாஷன்ஸா இருக்கணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத ஒரு தனி வீடியோ வேணா நான் பண்றேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் இந்த மாதிரி போடுற யூஸ்ஃபுல்லான நைரோபி கென்யாவை பற்றின வீடியோஸ் உங்களுக்கு அப் டு டேட் வந்து நீங்கள் பார்க்க முடியும். என்னோட சேனல்ல கென்யா நைரோபி டிராவல், ஃபுட், ஃபேஷன், லைஃப் ஸ்டைலை பற்றின வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகும். ஸோ இதோட ரிலேட்டடாக என்ன மாதிரி கண்டென்ட்லாம் வந்து போட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.